மாணவ மாணவிகளுக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு என்எம்எம்எஸ் பகுதி, அதாவது போன வருஷம் என்எம்எம்எஸ் தேர்வில் அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கான பதிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கேள்வி பாருங்கள். நீரின் தன்வெப்ப திறன் ஏற்புத்திறன் மதிப்பு வந்துட்டு 4200 ஜூல் கேஜி பவர் -1 கெல்வின் பவர் -1. சரியா? 2 கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 60 டிகிரி செல்சியஸிலிருந்து 70 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? முதல்ல தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா என்ன? நமக்கு இது வந்துட்டு எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய 4ஆம் பாடமாக இருக்கக்கூடிய வெப்பவியல் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது இல்லையா, வெப்பம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இல்லையா, அந்த பாடத்தில் தான் அந்த பாடத்துலேருந்து இந்த கணக்கு வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு கணக்கு. சரியா? இது இருக்கா வெப்பம் பாடம், எத்தனாவது பாடம்? நம்மளுடைய 4ஆவது பாடம். சரியா? இந்த பகுதியிலேருந்து தான் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முதல்ல தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா என்ன? இதோ இருக்குது பாருங்கள். தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் அளவு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவே அப்பொருளின் தன் வெப்ப ஏற்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. சரியா? அப்படின்னா என்ன? 1 கிலோகிராம் வெப்பநிலை, ஒரு தண்ணி இருக்குது. தண்ணி வந்துட்டு 1 கிலோ தண்ணி எடுத்துக்கிட்டு 1 கிலோ தண்ணி எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியும். நம்ம வந்துட்டு நினைக்கிறோம் லிட்டரில் தான் நம்ம வந்துட்டு அளக்கிறோம் இல்லையா? ஆனால் வந்துட்டு அதையே வந்துட்டு சரி தண்ணியை கூட விட்டுருங்க. ஏதாவது ஒரு இரும்பு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இரும்பு பொருளை வந்துட்டு எடுத்துக்கிறோம். எவ்வளோ எடுத்துக்கிறோம்? 1 கிலோ எடுத்துக்கிறோம். 1 கிலோ எடுத்துக்கிட்டு அந்த 1 கிலோ நிறையுள்ள 1 கிலோ எடை இருக்கிற அந்த பொருளை 1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயர்த்துறதுக்கு நாம் கொடுக்குற ஆற்றலோட அளவு தான் வந்துட்டு என்ன? அந்த பொருளோட தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இந்த கணக்கு இந்த ஒரு ஃபார்முலாலாம் இருக்குது. என்ன கொடுத்துருக்குறாங்க? C = தேவைப்படும் வெப்ப ஆற்றல் வந்துட்டு கூலும்பில் கொடுத்துருக்குறாங்க. வெப்ப ஆற்றல் இது ஜூலில் வரும். சரியா? கூலும் டிவைடட் பை நிறை இன்ட்டு வெப்பநிலை உயர்வு. சரியா? சரி, இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நம்ம வந்துட்டு இந்த கணக்குக்கு வந்துடும். சரியா? அப்போ 1 கிலோகிராம் அளவுள்ள ஒரு பொருளை 1 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு வெப்பநிலை உயர்த்துறதுக்கு தேவைப்படுற அளவு தான் வந்துட்டு தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், தண்ணியோட தன் வெப்ப ஏற்புத்திறன் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னு எவ்வளோ வெப்ப ஏற்புத்திறன் கொடுத்துருக்குறாங்க? 4200 ஜூல் கேஜி பவர் -1 அதுக்கப்புறம் வந்துட்டு கெல்வின் பவர் -1. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, 4000 அதாவது 1 கிலோ தண்ணியை கிலோவில் எடுத்துக்கலாம்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சரியா? நம்ம அறிவியலெலாம் வந்துட்டு அந்த கிலோ கணக்கில் தான் நம்ம வந்துட்டு நிறை கணக்கில் தான் வந்துட்டு எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை நம்ம செய்வோம். அது நீங்கள் மேல் வகுப்புக்கு போக போக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சரியா? அப்போ 1 கிலோகிராம் நிறையுள்ள தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை 1 டிகிரி இங்கே வந்துட்டு கெல்வின் கொடுத்துருக்குறாங்க. சரியா? 1 கெல்வின் அளவுக்கு வந்துட்டு வெப்பநிலை, அந்த தண்ணியோட வெப்பநிலையை உயர்த்துறதுக்கு தேவையான வெப்ப ஆற்றலினுடைய அளவு தான் 4200 கிலோ ஜூல். சரியா? 4200 ஜூல். சரியா? அதுதான் வந்துட்டு அது. அப்படின்னா இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 கிலோகிராம் நிறையுள்ள, இதை பாருங்கள், இங்கே 2 கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 60 டிகிரி செல்சியஸிலிருந்து 70 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? முதல்ல என்ன பண்ணணும்? நீரின் தன் வெப்ப ஏற்புத்திறன், அதாவது 1 கிலோ அளவுள்ள தண்ணியை வந்துட்டு 1 கிலோ அளவுள்ள தண்ணியை 1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதை வந்துட்டு சூடுபடுத்தணும் அப்படின்னாக்கா 4200 ஜூல் அளவு ஆற்றல் தேவைப்படுதாமா. அப்போ 2 கிலோவுக்கு வந்துட்டு எவ்வளோ தேவைப்படும்? 4200 2ஆல் அப்படியே வந்துட்டு பெருக்கிக்க வேண்டியது தான். பெருக்கிட்டோம்னா என்ன? பெருக்கணும்னா 8400ன்னு கிடைக்கும். நீங்கள் வேணால் அப்புறமா பெருக்கி பார்த்துக்குங்க. சரியா? அப்போ 2 கிலோகிராம் நிறைய இருக்கிற தண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த தண்ணியை எவ்வளோ சூடுபடுத்தியிருக்கிறாங்க? 60 டிகிரிலேருந்து 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடுபடுத்தியிருக்கிறாங்க. ஏற்கனவே 60 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு, அதை வந்துட்டு 70 டிகிரிக்கு வந்துட்டு உயர்த்தியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வந்துட்டு டிகிரி வந்துட்டு உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, அந்த 70 - 60 போட்டோம்னா 10 டிகிரி வந்துட்டு உயர்த்தியிருக்கிறாங்க.
சரியா? 1 டிகிரி அந்த தண்ணியை உயர்த்தணும்னா 8400 ஜூல் வந்துட்டு வெப்பம் தேவைப்படுது நமக்கு. 8400 ஜூல் வந்துட்டு வெப்பம் வந்துட்டு 2 கிலோ தண்ணியை 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பப்படுத்துறதுக்கு இவ்வளோ ஆற்றல் தேவைப்படுது. 8400 ஜூல் ஆற்றல் தேவைப்படுது. அப்போ அவங்க 10 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு உயர்த்தியிருக்கிறாங்க. 1 டிகிரிக்கு 8400னா அப்போ 10 டிகிரிக்கு வந்துட்டு எவ்வளோ ஆற்றல் தேவைப்பட்டிருக்குனாக்கா 8400 இன்ட்டு வந்துட்டு 10. சரியா? இதை வந்துட்டு 10ஆல் பெருக்கணும்னா என்ன? 8400 பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்குன்னா 10ஆல் பெருக்கணும், முடிஞ்சு போச்சு. சரியா? அப்போ 84,000 ஜூல் அளவு ஆற்றல் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். அந்த 2 கிலோ தண்ணியை 10 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயர்த்துறதுக்கு அவங்களுக்கு 8400 ஜூல் வந்துட்டு அளவு ஆற்றல் தேவைப்பட்டிருக்கும். இந்த வரைக்கும் பாருங்கள், 84,000 ஜூல் அளவு ஆற்றல் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். சரியா? இதெல்லாம் வந்துட்டு அப்போ தப்பு. இதெல்லாம் வந்துட்டு தப்பு. 4,200, 42,000, 48,000 ரொம்ப எளிமையான கணக்கு தான். சிம்பிள். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு. ஈஸியாக நம்ம வந்துட்டு மார்க் எடுத்துடலாம். சரியா? 1 கிலோ வந்துட்டு தண்ணியோட வெப்பநிலையை வந்துட்டு 1 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு உயர்த்துறதுக்கு தேவையான ஆற்றலினுடைய அளவு 4200 ஜூலு. சரியா? அப்போ இவங்க 2 கிலோ தண்ணியை வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்துட்டு வெப்பம் உயர்த்தியிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே 60 டிகிரி செல்சியஸில் அந்த தண்ணி இருந்திருக்குது. அது 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அவங்க ஹீட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அப்போ எவ்வளோ டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணிக்கிறாங்க? 10 டிகிரி. அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எடுத்தோம்னா 10 டிகிரி அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு வெப்பநிலையை வந்துட்டு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு எவ்வளோ வெப்ப ஆற்றல் தேவைப்படும் அப்படின்னாக்கா, இந்த 4200 வந்துட்டு 2ஆல் பெருக்கணும்னாக்கா 8400ன்னு கிடைக்கும். இது 2 கிலோ தண்ணியை வந்துட்டு 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்துட்டு நமக்கு உயர்த்துறதுக்கு தேவையான வெப்ப ஆற்றலினுடைய அளவு. சரியா? இதை வந்துட்டு எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ அதை வந்துட்டு இன்னும் வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு 1 கிலோ சாதம் வடிக்கிறதுக்கு, உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சிக்கணுன்றதுக்காக. சரியா? 1 கிலோ சாதம் நம்ம வடிக்கணும் அப்படின்னாக்கா 1 சிலிண்டர் நமக்கு காலியாகுது. வெப்ப ஆற்றல் அதுதானே எரிபொருள் நமக்கு. அப்போ 1 கிலோ சாதம் வடிக்கிறதுக்கு, 1 கிலோ அரிசி சாதம் வடிக்கிறதுக்கு 1 சிலிண்டர் காலியாகுது அப்படின்னா 2 கிலோ சாதம் வடிக்கிறதுக்கு எத்தனை சிலிண்டர் காலியாகும்? 2 சிலிண்டர் காலியாகும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது. சரியா? அந்த மாதிரி 10 கிலோ சாதம் வடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா எத்தனை கிலோ வந்துட்டு 20 கிலோ வந்துட்டு அவங்க வந்துட்டு சாதம் வடிச்சிருக்கிறாங்க. அப்போனா எவ்வளோ சிலிண்டர் காலியாக இருக்கும்? 2 கிலோவுக்கு 2 சிலிண்டர் காலியாக இருக்குமா? அப்போ 20 கிலோவுக்கு 20 சிலிண்டர் காலியாக இருக்கும். சரியா? 1 சிலிண்டருக்கு 1 அப்படின்னாக்கா 20 சிலிண்டருக்கு வந்துட்டு 20 கிலோவுக்கு வந்துட்டு 20 சிலிண்டர் காலியாக இருக்குமா? அதே மாதிரி தான் அந்த 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 உதாரணம் மாதிரி தான் இதுக்கு. சரியா? 1 கிலோ தண்ணியை வந்துட்டு வெப்பப்படுத்துறதுக்கு 4200 ஜூல் ஆற்றல் தேவைப்படுது. அதை வந்துட்டு 2 கிலோ தண்ணினா 8400 ஜூல் வந்துட்டு தேவைப்பட்டிருக்கும். எதுக்குனாக்கா 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு அந்த 2 கிலோ தண்ணியினுடைய வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு 8400 வெப்பம் 8400 அளவு ஆற்றல் தேவைப்பட்டிருக்கும். அப்போ 10 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு அவங்க தண்ணியை உயர்த்தியிருக்காங்க. அப்போ 8400 × 10 மொத்தமாக 84,000 ஜூல் வந்துட்டு வெப்பம் தேவைப்பட்டிருக்கும். அதுதான் இதுக்கான ஆன்சரு. சரியா? அடுத்த வீடியோவில் வேறு கணக்கில் வந்துட்டு சந்திக்கலாம். நன்றி.